இந்த நாளிலும் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தைகள் நம்ம கேட்போம். நேத்து ஒரு ஜப வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம். ஜப வாழ்க்கை, ஜபம் என்று பேசும்போதே ஜபத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய. ஆனா அந்த ஜப வாழ்க்கைய ஒரு சுருக்கமாக ஓரளவுக்கு பேச நேத்து நம்ம எல்லாருமே கேட்டோம். இந்த நாளிலே நம்ம கேட்க போகிற ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அனைவரும் கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தைகள் இயேசு சுவாமி, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை உடைங்க உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க, எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்க போகும்போது, கார்லயோ பஸ்லயோ போகும்போது அங்க ஒரு எல்லை இருக்கும், பாத்துக்கிறீங்களா? ஒரு எல்லை வச்சிருப்பாங்க. அங்க போலீஸ் நிற்பாங்க, பாதுகாப்புக்காக நிறைய பேர் நிற்பாங்க. அப்புறம் இந்த வனத்துறை காவலாளர்கள் நிற்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நிறைய இடங்களில் இது மாதிரி பார்க்குறோம். சப்போஸ் நம்ம தமிழ்நாடு விட்டு கேரளா போகிறோம், தமிழ்நாடு விட்டு ஆந்திரா போகிறோம், தமிழ்நாடு விட்டு கர்நாடகா, இப்படி ஒரு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் மாறும்போது எல்லை குறிக்கப்படுகிறது இல்லை? இது வரைக்கும் தமிழ்நாடு, இந்த எல்லையை தாண்டினா கேரளா வரும் அல்லது மற்ற ஸ்டேட் வரும்னு சொல்லிட்டு ஒரு எல்லை குறிப்பிடுறாங்க. அந்த எல்லைக்குள்ள நீங்க எல்லையை தாண்டுவதற்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 எல்லையை தாண்டுவதற்கு உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியான லைசன்ஸ் இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்மிஷன் இருக்கணும். அந்த பர்மிஷனை கொண்டு போய் நம்ம அங்கே வாங்குறதுக்கு அங்கே ஒரு குட்டியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போய் நம்ம அந்த ஆஃபீஸில் அதை கொடுத்து நம்ம வாங்கணும். ஸோ இவ்வளோ ஒரு பெரிய எல்லா கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, ஒரு எல்லை. இன்னைக்கு நான் எடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பார்டர் லைன், எல்லை, பவுண்டரிஸ் ஆர் டிவைன் லிமிட்ஸ், ஆர் தமிழ்ல சொல்லணும்னா எல்லை கோடு. ஸோ பார்டர் லைன்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போறோம். எல்லை கோடுகள், எல்லை கோடுகள்னா என்ன, இதெல்லாம் எப்படி நம்ம கத்துக்க போறோம் நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நிறைய காரியங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த செய்தியை நம்ம கேட்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்று. எல்லை கோடு என்பது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கென்று சில நேர்த்தியான எல்லைகளை, சட்டங்களை வைத்துள்ளார். சோ அதை மீறாமல் நடப்பது தான் ஒரு பாதுகாப்பு என்ன. சோ நம்ம ஒரு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் நம்ம தாண்டும் போது மீறிட்டா நம்மளுக்கு பெரிய ஃபைன் போடுறாங்க. என்ன, நீங்க இதை மீறிட்டீங்க, உங்ககிட்ட சரியான லைசன்ஸ் கிடையாது, உங்ககிட்ட சரியான பர்மிஷன் கிடையாது, பர்மிட் கிடையாது, அதனால உங்களை நாங்க விட மாட்டோம், இல்லைன்னா நீங்க ஃபைன் கட்டணும் அப்படின்லாம் சொல்லி போடுறாங்க. அதே மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பவுண்டரிஸ் இருக்குது. அந்த பவுண்டரிஸ யாருக்குன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த பவுண்டரிஸை பத்தி தெரியும். இந்த பவுண்டரிஸ் தெரியலனாக்கா நம்ம கண்டிப்பாக எல்லா மிருகங்களையும், எல்லா காரியங்களையும், வேண்டாதவர்களையும் நம்ம உள்ள விட்டுருவோம். ஸோ இந்த பவுண்டரிஸ் இருக்கும் போது இந்த பவுண்டரிக்குள்ள யாரு வராங்க போறாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற காவலாளர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு காவலாளராக நம்மளுக்கு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பவுண்டரிஸ்குள்ள யார் வரா, யார் போறா, நம்ம திறந்து வைத்திருக்கிறோமா இந்த பவுண்டரிஸை வித்தவுட் பர்மிஷன், வித்தவுட் எனி லைசன்ஸ் நம்ம திறந்து வச்சிருக்கிறோமா, இதுக்குள்ள யார் வரான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக புரியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சில ரூல்ஸ், சில லைசன்ஸ், சில பெர்மிஷன் நிச்சயமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல நமக்கு சொல்லி நமக்கு அதாவது ஒரு பார்டர் லைன் நிச்சயம் வேண்டும். ஒரு பார்டர் லைன் நமக்கு நிச்சயம் வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும், இயேசுவை எனக்கு தெரியும், நான் கிறிஸ்டின் ஆயிட்டேன், நான் பேப்டிசம் எடுத்துட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், இந்த மாதிரி பேச்சுக்களை நம்ம பேசுவதை விட இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன சுற்றிலும் நான் என்ன பார்டர் லைனை போட்டு வச்சிருக்கிறேன், என்ன சுற்றிலும் நான் என்ன பவுண்டரிஸை போட்டு வச்சிருக்கிறேன், என்ன சுற்றிலும் எந்த எல்லை கோடை நான் போட்டு வைத்திருக்கிறேன், இது நிச்சயமாக நமக்கு தெரியணும். சோ பிரியமானவர்களே, எல்லைக்கோடு என்பது முதலாவது விட்டு வந்த பாவங்களுக்கு அது நுழையாதபடிக்கு அதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அது நமக்கு வாழ்க்கையில நுழையக்கூடாது. தன் பார்வங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இரக்கம் பெறுவான். முதலாவது நம்ம பவுண்டரிஸ்குள்ளாக வர்றது சிங்கமோ புலியோ எதுவும் கிடையாது, நம்ம விட்டு வந்த பாவங்கள் தான் திரும்பி வரும். இந்த பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வேதம் தெளிவா சொல்லுகிறது.
இந்த பாவங்களை மறைத்து வைத்து திரும்ப திரும்ப நான் அதே பாவத்துக்குள்ள செஞ்சுட்டே இருக்கிறேனாக்கா கர்த்தர் மன்னிப்பாரா? கர்த்தர் பர்மிஷன் கொடுப்பாரா? கர்த்தர் லைசன்ஸ் கொடுப்பாரா? யோசித்து பாருங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னாக்கா, எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம், அவர் பார்த்துக்கிறாருல்ல, அவருக்கு என்னை பத்தி தெரியும்ல, அதனால நான் என்ன வேணா செய்யலாம் அப்படின்ட்டு தான் நிறைய பேருடைய எண்ணங்களில இப்படிப்பட்ட ஒரு அசால்ட்டான ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஏன் நம்ம கஷ்டத்துக்குள்ள போறோம், ஏன் நம்ம சாபங்களுக்குள்ள போறோம்னாக்கா, ஏன் நம்மளுக்குள்ள வாழ்க்கையில சில ஏமாற்றங்கள் வருதுனாக்கா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அதை விடாத காரணத்தினால அந்த பவுண்டரிஸ்குள்ள திருப்பி திருப்பி அது வர்றதுனால அந்த விடுதலை இல்லாம இருக்கிறான். இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சோ இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. 101வது சங்கீதம் 3வது வசனத்துல தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. 101வது சங்கீதம் 3வது வசனத்துல, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவளின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. சோ தீங்கான காரியத்தை நான் வெறுக்கிறேன்றாரு. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னாக்கா நிச்சயமாக எல்லா ஆசீர்வாதங்களும் வேணும். எப்படி சில ஆசீர்வாதங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா கர்த்தரால மட்டும்தான் தர முடியும். கர்த்தர் மட்டும் நினைச்சாதான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள இல்லைனாக்கா, ஆண்டவரே நான் என்ன தப்பு செய்யறேன், நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், என் பாவங்களை நான் மறைத்து வைத்திருக்கிறேன்னா, எனக்குள்ள நான் பவுண்டரிஸ் போட்டு வச்சிருக்கிறேன்னா, நான் விட்டு வந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். விட்டாதான் நம்ம இரக்கம் பெற முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யட்டும். நிறைய நேரங்களில நம்ம இதை எடுத்துக்கிறதே கிடையாது, பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. 2வது காரியம் பாத்தீங்கன்னா, பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறது. வாழ்க்கையிலோ குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ எங்கேயோ, அதாவது பிசாசு நுழையாதபடி எல்லைக்கோடு இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம போட்டு வச்சிருக்கோம். உங்க வீடுகளில இயேசுவின் ரத்தத்தினால எல்லைக்கோட நீங்க போட்டு வச்சிருக்கிறீங்களா? யோசிங்க. ஒவ்வொரு நாளுமே அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய குடும்ப ஜபங்களிலும் நம்மளுடைய சொந்த பர்சனல் ப்ரேயர் டைம்லயும் அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் இந்த எல்லைக்கோட போடுகிறேன். எந்த ஒரு பிசாசோ என்னுடைய குடும்பத்திற்குள்ளாகவோ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ எந்த சூழ்நிலையிலோ அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில முக்கியமா போடுங்க. வாழ்க்கையில போடணும், கண்டிப்பா போடணும். அது போடலைன்னாக்கா பிசாசு எப்படி வேணா நுழைவான், யார் மூலமான நுழைவான். வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. என்ன, ஒவ்வொரு நாளும் அது ஆண்டவர் அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். யார் மூலமா வேணுமானாலும் பிசாசு உள்ள நுழைய முடியும். உள்ள நுழைந்து வீட்டுக்குள்ள இன்னைக்கு இந்த வீட்டுக்கு எந்த மெனுவை தரணும் பிசாசுக்கு நல்லா தெரியும். இந்த மெனுவை தந்தா இந்த வீட்டுக்குள்ள சமாதானமே காலி ஆயிடும். இந்த வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும். இந்த வீட்டுக்குள்ள வீணான பேச்சு வரும். இந்த வீட்டுக்குள்ள வேண்டாத காரியங்கள்ல நடக்கும். சோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒரு ஒரு எல்லைக்கோட நான் போடுகிறேன் ஆண்டவரே, ஒரு பவுண்டரிஸை நான் போடுகிறேன் ஆண்டவரே, ஒரு 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 பார்டர் லைனை நான் போடுறேன் ஆண்டவரே சொல்லி போட்டு பாருங்களேன். ஜெபம் பண்ணி பாருங்களேன். பிசாசு நடுங்குவான். கண்டிப்பா இந்த மாதிரி செயல்கள் நம்ம குடும்பத்துல இருக்கணும். எது ஆண்டவருக்கு பிரிய இல்லையோ, நான் செய்ய முடியாத ஆண்டவரே, இந்த பவுண்டரிஸ் நமக்குள்ள இருக்கணும். 3வது காரியமாக சமாதானம் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஈஸியா திருடுறது. இதை மட்டும் நம்ம காசு கொடுத்து எங்குமே வாங்க முடியாது. இதை மட்டும் நம்ம பேங்க்ல போட்டு சேவிங் பண்ணவும் முடியாது. இது கர்த்தரிடத்தில் மட்டும்தான் வரும். ஏன்னா நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சோ சமாதானம், என் சமாதானத்தை கெடுக்க வரும் ஒரு காரியத்தையும், ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை நானே போயிட்டு என் சமாதானத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. நம்மளே போயிட்டு சில நேரங்களில நம்ம சமாதானத்தை கெடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனை விஷயங்களில சமாதானத்தை நம்ம கெடுத்துக்கொள்ளுகிறோம். அதாவது மனசுக்குள்ள சமாதானம் இருக்காது, வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது, நான் செய்யற வேலையில சமாதானம் இருக்காது, நான் செய்யற பிசினஸ்ல சமாதானம் இருக்காது, நான் வாங்குற பணத்துல சமாதானம் இருக்காது, என்னுடைய சரீரத்துல ஆண்டவரே ஏதோ ஒண்ணு பாதரேஷன் பண்ணிட்டே இருக்குது, எனக்குள்ள சமாதானம் இல்லையே என்று சொல்லிட்டு நம்ம இருக்கும் போது, பிரியமானவர்களே, தயவு செய்து யோசிச்சுக்கங்க. இந்த சமாதானத்தை நம்ம தொலைத்து விடுகிறோம்னாக்கா கண்டிப்பாக என்னுடைய சமாதானத்தின் எல்லையை
திறந்து விடுகிற, உடைத்து போடுகிற பிசாசின் ஆவுகளை நான் கட்டுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கட்டி போடும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க இரவு தூங்க போகும்போது சமாதானத்தோடு படுக்க போறீங்களா? சந்தோஷமா படுக்க போறீங்களா? இல்ல வீட்டுல சண்டையோடு படுக்க போறீங்களா? வீட்டுல இருக்கிற சமாதானத்தை யார் குலைத்து போட்டா? வீட்டுல இருக்கிற சந்தோஷத்தை யார் கலைச்சு போட்டா? யோசிக்கலாமா? சோ இந்த சமாதானத்தை எல்லை தேவை நமக்கு. வீட்டுக்குள்ள சில காரியங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. சில இப்ப நல்லா நம்ம வசனத்தை கேட்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுட்டு அடுத்தது சேனலை மாத்து அப்படின்னுவோம். அந்த நாடகம் வரும் போடு, அந்த சினிமா வரும் போடு, அந்த இதை வரும் போடு. சோ எல்லையை நம்ம மீறுறோம். நமக்குள்ள இருக்கிற எல்லைகளை மீறி நம்ம என்ன பண்றோம்? வேண்டாத வார்த்தைகளை வீட்டுல விடுறோம், வேண்டாத காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம், வேண்டாத ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்ம இடம் கொடுக்கிறோம். பவுண்டரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த எல்லை கோடு நமக்கு இல்லைனாக்கா, இதை தாண்டி போறோம்னாக்கா, ஆண்டவரே ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கிற பயம் நமக்கு வேணும். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்தாலே நம்ம ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, தயவு செய்து நான் சொல்றேன், இந்த இடத்துல ஒவ்வொருத்தருமே புரிந்து கொள்ளுங்க. நான் எங்க எல்லை கோடை நான் போட்டு வச்சிருக்கிறேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது. நான் இயேசுக்கு ஒழுங்கா எல்லா சர்ச்சுக்கெல்லாம் போயிடுறேன், நான் பைபிளை வாசிடுறேன். ஆனா என்னுடைய எண்ணத்துல ஒரு எல்லைக்கோடு இல்லையே. என்னுடைய எண்ணத்துல நான் பவுண்டரிஸை நான் போட்டு வைக்கலையே. என்னுடைய ஆக்ஷன்ல ஒரு பவுண்டரிஸை நான் போட்டு வைக்கலையே. தகாத காரியங்களுக்கு நான் இடம் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு. இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில நடக்கும் போது நல்லா யோசிங்க. ஒவ்வொரு இடத்துலுமே ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். நான்காவது காரியம், முக்கியத்துவம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம்? நல்லா யோசிங்க. உலக விஷயங்களுக்கு கொடுக்கிறோமா, நேரத்தை கொடுக்கிறோமா, அல்லது வேத வாசிப்புக்கு, ஜெபத்துக்கு, ஆவியிலே நம்மளை உற்சாகப்படுத்தி கொள்கிற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இதெல்லாம் நம்ம யோசிப்பதே கிடையாது. ஏதோ வாழ்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், பைபிளை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம். எல்லை எங்க? எல்லை கோடு எங்க? ஒவ்வொரு ஸ்டேட்டை விட்டு தாண்டி போகும்போது காவலாளர்கள் நிக்கிறாங்க, போலீஸ் நிக்கிறாங்க. அங்க இந்த பவுண்டரிஸை தாண்டக்கூடாதுன்னு சொல்லி ஆபீசர்ஸ் நிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கைக்கு யாரு ஆபீசருங்க? நம்ம வாழ்க்கைக்கு அந்த சில எல்லைகளை நான் தாண்டக்கூடாது. உலக பிரகாரமான காரியங்கள் என்னை தேடி வரும்போது நான் தேடக்கூடாது. அதை நான் தாண்டி போகும்போது என்னுடைய எல்லைக்குள்ள அது வரும்போது சமாதானத்தை நான் இழந்துரும். எதுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிங்க. வேத வாசிப்புக்கு, ஜெபத்துக்கு. நேத்து நான் ஜெபத்தை பத்தி அதிகமா பேசிட்டு இருந்தேன். அதிகமா ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில அதிகமான சோதனைகளும் இருக்கும், அதிகமான ஆசீர்வாதங்களும் இருக்கும். அதை மறந்துடாதீங்க. நல்லா ஜெபிக்க மட்டும் அந்த வரத்தை எப்பவுமே நீங்க கேளுங்க. எப்படிப்பட்ட வரத்தை நீங்க கேட்குறீங்களோ தெரியாது. ஆண்டவர்கிட்ட அந்த வரத்தை எப்பொழுதுமே வாங்கி கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு ஜெபிக்கணும், அவ்வளவுதான், நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் போது கர்த்தர் அதை பல அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த நேரத்துல உலக பிரகாரமான காரியங்கள் நிறைய இருக்குதுல. உலக பிரகாரமான காரியங்கள் சொல்லுவாங்க. அங்க நலுங்கு வச்சுட்டு போங்க, இதுக்கு கூப்பிடுவாங்க, வாங்க இந்த சடங்காச்சாரத்துக்கு கூப்பிடுவாங்க. அந்த எல்லையை மீறணும். அதுக்கும் எனக்கும் ஒத்து வராது. ஆனா ஏன் நம்மளால நோ சொல்ல முடியல? ஏன் நம்மளால ஒரு எல்லைக்கோடை நம்ம போட்டு வைக்க முடியல? உலக பிரகாரமான காரியங்களுக்கு நான் உடனே ஓடுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவங்க கோச்சிப்பாங்க, இவங்க கோச்சிப்பாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், நான் ரொம்ப துன்பத்துல இருக்கிறேன், ஐயோ எங்க சொந்தக்கார போய் பார்க்கணும். எப்படியாச்சும் சர்ச்சு இருந்தா பரவாயில்ல, சர்ச்சு அடுத்த வாரம் கூட அட்டென்ட் பண்ணிக்கலாம், பைபிள நாளைக்கு கூட வாசித்துக்கலாம், நாளைக்கு கூட ஜெபம் பண்ணிக்கலாம், ஆனா அவங்கள போய் பார்க்கணுமே, அவங்க ரொம்ப முக்கியமாச்சே, அவங்க எதனா கோச்சிப்பாங்களே. கர்த்தர் கோச்சி பாருங்க. எல்லைக்கோட தாண்டும் போது அதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனுடைய விளைவுகளை கண்டிப்பா அனுபவிச்சே ஆகும். அதை ரியலைஸ் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் நிறைய பேருக்கு. அதெல்லாம் சிலவங்க எல்லாம் ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க கூட மாட்டாங்க. அதெல்லாம் அதுக்காகவா இருக்கும்? இல்ல அதுக்காகலாம் இருக்காது, வேற ஏதோ அப்படி தங்களை தேத்திப்பாங்க சொல்லி, வேற ஏதாவது தான் இருக்கும். இதெல்லாம் இருக்காது. எல்லாம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு பயங்கரமா ஓடுவாங்க. ஆனா ஆண்டவருக்காக ஆலயத்துக்கு போனோம், பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும், பைபிள் வாசிக்கணும், பரவாயில்ல இருக்கட்டும், எதுவுமே வேணாம், எல்லாம் கர்த்தர் பார்த்துன்னுக்கிறாரு, நான் கிறிஸ்டியன் தானே அப்படின்றாங்க. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, நான் கிறிஸ்டியனு எனக்கு போய் வருமா? நீ கிறிஸ்டியனா இருந்தா வராதா?
எவ்வளோ பேரு பயங்கரமா நான் ரொம்ப நம்மளுடைய சகோதர சகோதரிகளாகிய முஸ்லிம்ஸை நான் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னாக்கா அந்த டைமை அவங்க காசு, ஐயோ காசு போயிடும், சிக்கன் கடையை சாத்திடணும், கறி கடையை சாத்திடணும்னு சொல்லி அவங்க காசு போயிடுமேன்னு சொல்லிட்டு காத்து நிற்க மாட்டாங்க. கடையை சாத்திட்டு தொழுகை நேரத்துல தொழுகைக்கு போவாங்க. எல்லையை மீற மாட்டாங்க. நீங்களும் நானும் உயிர் உள்ள தேவனை விசுவாசிக்கிறோம்னாக்கா, ஆண்டவர் என் வீட்டுக்கே வரட்டும், எனக்குள்ள வரட்டும், எனக்கு இதை செய்யட்டும், எனக்கு செய்யாம யார் செய்வாரு, நான் கிறிஸ்டியன் தானே, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம இருக்கிறோமே பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்கலாமா? எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம்? எதனா ஒரு பண்டிகை, எதனா ஒரு ஃபங்க்ஷனு, அவ்வளவுதான், எல்லாத்தையும் மறந்துடும். பைபிளை கூட எடுத்துட்டு போக மாட்டாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா பைபிளை பக்கத்துல வச்சுப்பாங்க, பேக் உள்ள பைபிளை வச்சுப்பாங்க, கார்ல முன்னாடி வச்சுப்பாங்க, இது எல்லாமே நடத்துவாங்க. ஆனா பக்தி உள்ள இருக்காது. ஏன் சொல்லுங்க? பைபிளை பக்கத்துல வச்சுருக்கிறாங்க. பைபிளை பக்கத்துல வச்சிருந்தா என்ன? அது ஆண்டோடைய வார்த்தை தான். அந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு தான் நீ கீழ்ப்படினு சொல்றாங்க. நல்லா யோசிக்கிறீங்களா? அந்த பைபிள் எங்க இருக்குது? உங்க மனசுக்குள்ள இருக்குதா? இல்ல உங்களுக்கு பெட் அடியில வச்சிருக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய பேக்ல வச்சிருக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய ஷெல்ஃப்ல வச்சிருக்கிறீங்களா? எங்க வச்சிருக்கிறீங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம்? நம்ம யோசிக்கலாமா? நல்லா நல்லா யோசிங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கையில ஆண்டவரே என்ன கேட்கிறாரு? ரொம்ப சிம்பிளான காரியத்தை கேட்கிறாரு. நீ டெய்லி என்கிட்ட பேசு, நான் உன்கிட்ட வேதத்தின் மூலமா பேசுறேன். வெரி சிம்பிளான காரியம். வேற ஏதாச்சும் ஆண்டவர் கேட்கிறாரா உங்ககிட்ட? நீ எனக்கு போய் ஊழியம் செய். அதுதான் எல்லாருக்குமே சொல்றாரு. நீ எனக்கு போய் ஊழியம் செய் சொல்லிட்டு. சோ பிரியமானவர்களே, இந்த இடத்துல தயவு செய்து யோசித்து கொள்ளுங்க. ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அடுத்தது டைம், நேரத்தை. ஆண்டவர் நேரத்தை கொடுத்திருக்கிறார். 24 hours நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளுமே. நம்ம யாரோடு நாம் அதிக நேரம் செலவிடுகிறோம்? பேச்சுல மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனையில கூட அதற்கு பார்டர் லைன் போட்டு வச்சிருக்கிறோமா? நம்ம சிந்தனைன்னா எங்க வேணா ஓட முடியுமா? எங்க வேணா டிரைவ் பண்ண முடியுமா? எங்க வேணா போக முடியுமா? ஃப்ளை பண்ண முடியுமா? சிந்தனையிலே நான் போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லுவீங்கல்ல சிலர்லாம். என்னுடைய சிந்தனையிலே நான் முடிச்சிடுவேன் அப்படின்னுவாங்களே. கெட்ட சிந்தனைகளுக்கு பார்டர் லைன் இருக்கா? வேண்டாத சிந்தனைகளுக்கு பார்டர் லைன் இருக்கா? அது பேச்சுல பாத்தீங்கன்னாக்கா இஷ்டத்துக்கு பேசுவாங்க, என்னென்னமோ பேசிட்டு கிடப்பாங்க. ஒரு ஒரு அந்த ஒரு 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 பார்டரே கிடையாது, அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. இஷ்டத்துக்கு பேசுவாங்க. நல்ல ஒரு வசனத்தை நான் வச்சிருக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 5வது அதிகாரம் 15-17 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். 15-17. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். சோ இந்த டைம் நம்ம வாசிக்கும் போது நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்ன்றாரு. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற டைமை நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கெல்லாம் ஆல்வேஸ் எல்லாருமே இந்த செல்போன்ல தான் இருக்கிறோம். ஸோ செல்போன்னால வீட்டுக்குள்ள பேச்சு குறைஞ்சிச்சா? செல்போன்னால தூக்கம் போயிடுச்சா? செல்போன்னால நம்மளுடைய வேலைகள்னால நம்மளால செய்ய முடியல. பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவரோடு கூட பேச முடியாம இருக்கிறோம். செல்போன்னால நம்மளுடைய எல்லாமே எல்லாம் டே டு டே லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த அந்த கூட்டமா உட்காந்து பேசுறது, அந்த ஜோக்குகளை சொல்றதுலாம் முடியவே முடியாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஜாலியா பேசுறது, அந்த நாட்கள்லாம் பறந்து போச்சு. பிரியமானவர்களே, நாம் யாரோடு அதிக நேரம் செலவு பண்றோம்? என்னுடைய சிந்தனையில கூட நான் யாரோடு என்னுடைய எண்ணங்களை நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன்? யோசிங்க. ரொம்ப முக்கியமான காரியம். பார்டர் லைன் இருக்குதா? என்னுடைய சிந்தனைக்கு பார்டர் லைன் இருக்கா? என்னுடைய வாய்ஸ் சொற்களுக்கு பார்டர் லைன் இருக்கா? ஒரு எல்லைக்கோடு இருக்கா? எல்லைக்கோடு இல்லைனாக்கா கண்டிப்பாக இஷ்டத்துக்கு சிந்திப்போம், இஷ்டத்துக்கு பேசுவோம். தயவு செய்து இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். ஞானம் உள்ளவர்களைப் போல. ஐயோ நான் சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேனே, ஐயோ நான் சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கிறேனே, நான் சும்மா காலத்தை கடத்திட்டு இருக்கிறேனே. இந்த மாதிரி காலத்தை கடத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அத டைமை கூட பேசுறது கூட என்ன மற்றவங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஊர் கதை, வம்பு கதை,
சிலவங்களுக்கெல்லாம் எப்படிதான் டைம் இருக்குதோ தெரியல. ஊர் கதை, வம்பு கதை பேசுறதுக்கே போனை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு போன் போடு, இவங்களுக்கு போன் போடு, அவங்களுக்கு போன் போடு, எல்லாம் கரெக்டா வச்சிருப்பாங்க. என்ன குழம்பு செஞ்ச டெய்லி அந்த போன் வரதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோமா என்ன குழம்பு செஞ்சேன்ட்டு? இல்லையே. எப்பயாச்சும் கல்யாணத்துல பார்ப்போம், எப்பயாச்சும் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ல பார்ப்போம். அந்த செலிப்ரேஷன்ல தான் பார்த்து நம்ம ஏதாவது பேசிப்போம், தெரிஞ்சுப்போம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, என்ன குழம்பு செஞ்ச, என்ன சாப்பாடு செஞ்ச, எங்க இருக்கிற, எந்த கடைக்கு போன, அந்த புடவையை எங்க கட்டின, எங்க வாங்கின, இந்த மாதிரி கதைகளை பேசுறதுக்கு ஆண்டவர்கிட்ட பேசினா எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு ஆசீர்வாதம். வீட்டுல இருக்கிற தாய்மார்களை தயவு செய்து யோசிங்க. இதெல்லாம் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே, தாய்மார்கள் மட்டுமல்ல, நிறைய பேர் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருமே யோசிங்க. என்னுடைய டைமை, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நான் எப்படி என் டைமை நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், என் டைமை எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன், என் சிந்தனையில நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பேன், நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். நடக்கும் போது, எங்கேயாச்சும் எதையாச்சும் செய்யும் போது, குக்கிங் பண்ணும் போது ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது எனக்கு சமாதானத்தை தரும், அது எனக்கு சந்தோஷத்தை தரும். சோ நிறைய பேருடைய வாழ்க்கையில டைமை ரொம்ப அசால்ட்டா நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு, உட்காந்து யோசித்துக்கிட்டு, வேண்டாத காரியங்களை போட்டு உருட்டிக்கிட்டு வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த இடங்களில நான் ஆண்டவருக்காக நான் எப்படி நின்று கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் எப்படி இருக்கிறேன், வாழ்க்கையில எடுக்கிற 3 முடிவுகளை, ஒரு முக்கியமான 3 முடிவுகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இந்த இடத்துல. நம்பர் 1 பாத்தீங்கன்னாக்கா, வாழ்க்கையில இயேசுவ செலக்ட் பண்றத முடிவு. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு காஞ்சி போன வாழ்க்கை. இயேசுவை செலக்ட் பண்றது ஒரு முடிவு, பார்டர் லைன். எஸ், நான் இயேசுவை செலக்ட் பண்ணிட்டேனா, நான் இயேசுவை செலக்ட் பண்றேன்னாக்கா நான் ஒரு பார்டர் லைன் போட்டுறேன். இதுக்கு மேல நான் மீறி போக மாட்டேன். இயேசுதான் என் தலைவர், இயேசுதான் எனக்கு எல்லாமே, எல்லாம் என் இயேசுவே, எனக்கு எல்லாம் அவரே. அதுதான், வேற எதுவுமே இல்லை. சோ நம்பர் 1 முடிவை பாத்தீங்கன்னாக்கா, வாழ்க்கையில இயேசுவை செலக்ட் பண்ற முடிவு எனக்கு இருக்கிற, இயேசுவை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்னா பண்ணுகிற முடிவு. இயேசு இல்லாத வாழ்க்கை கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு ஒரு காஞ்சி போன வாழ்க்கை, ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை, ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை. இயேசுவை தெரிஞ்சுக்கங்க, எல்லாம் நல்லா இருக்கும் கண்டிப்பா. 2வது காரியம், 2வது முடிவு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களை, குடும்பம், லைஃப் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை உங்க கூட நீங்க வச்சுக்கொள்றீங்களா? இவங்கதான் உங்களை சுத்தி இருக்கணும். 2வது முடிவுனாக்கா, நான் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேனாக்கா, ரட்சிக்கப்பட்டவர்களை, என்னுடைய குடும்பங்களை, என்னுடைய லைஃப் பார்ட்னரை, ஃப்ரெண்ட்ஸை, இவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதிகமா. இவங்க கூட 2வது முடிவு. ஏன்னா நான் எல்லாரும் கூட நான் போயிட்டு இருக்க முடியாது, எல்லாரும் கூட நான் வாழ முடியாது. பவுண்டரிஸ். அவ்விசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவ்விசுவாசிகளோடு கூட நீங்க வரும்போது காலியாட்டி தான் வருவீங்க. ஒண்ணுமே புரியாது, என்ன நடக்குது, திருப்பி போயிட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் என் கிறிஸ்தவ வாழ்க்கை. 2வது முடிவு, என்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், நான் எப்படி இருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களோடு, ரட்சிக்கப்பட்டவர்களோடு நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். 3வது காரியம், நான் எப்படி இருக்குதுனாக்கா, 3வது முடிவு, வாழ்க்கையில நான் எடுக்கிற முடிவுகள், 3 முடிவுகள். அதாவது 3வது முடிவு, இயேசுவுக்கு நேரா உன்னை நடத்துகிற இடத்தை செலக்ட் பண்ணி வைக்கணும். இயேசுவுக்கு நேரா உங்களை நடத்துற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க போற இடத்துல இயேசுவை செலக்ட் பண்ணி, நீங்க இயேசுவோடு கூட நீங்க இருக்கிற இந்த இடத்தை நீங்க செலக்ட் பண்ணணும். நான் இயேசுக்கு நேரா உங்களை வழி நடத்துகிற இடம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அதை விட்டு நீங்க அந்த ஃபெலோஷிப், ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பரமண்டல இருக்கிற ஜபத்துல அந்த வார்த்தை இருக்குது. அந்த ஐக்கியம் நம்மளுக்கு தேவை. அந்த ஐக்கியம் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். பவுண்டரிஸை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். அதனால நம்பர் 1 முடிவு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசுவை செலக்ட் பண்ணுகிற முடிவா இருக்கணும், நான் பண்ண முடிவா இருக்கணும். 2வது முடிவு, ரட்சிக்கப்பட்டவர்களோடு, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்துக்கிற ஒரு முடிவா இருக்கணும். 3வது முடிவு, என்னை இயேசுவுக்கு நேரா வழி நடத்துகிற இடத்துக்கு நான் போகிற இடமா இருக்கணும்.
இது ரொம்ப முக்கியம். உங்க பிள்ளைகளுக்கு கூட நீங்க அப்படி கத்துக் கொடுக்கணும். ஏன்னா பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா எல்லாரோடும் பழகுறாங்க. அவங்களுக்கு தெரியாது இவங்க 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 அப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க. ஆனா இயேசுவுக்கு நேரா வழி நடத்துகிற ஒரு குரூப்பை நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு இடத்தை நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் எல்லாமே இயேசுல தொடங்கி இயேசுல முடியும். ஸ்டார்ட் வித் ஜீசஸ், ஸ்டே வித் ஜீசஸ், எண்ட் வித் ஜீசஸ். எல்லாம் இயேசுல தொடங்கி இயேசுல முடியும். பிரியமானவர்களே, இதெல்லாம் இல்லைனாக்கா வாழ்க்கையில எல்லையை மீறி நம்ம போயிட்டே இருப்போம். எனக்குள்ள இப்படிப்பட்ட பவுண்டரிஸ் நான் போட்டு வச்சுதான் ஆகணும். இந்த பவுண்டரிஸ் எனக்குள்ள இருக்கணும். இந்த பவுண்டரிஸ் இல்லைனாக்கா நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில தோற்று போய் நிற்பேன். பிசாசு என்னை ஏமாத்திடுவான். என்னை ஏமாற்றி எங்க வேணா வஞ்சிக்கிற பிசாசு இவனுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும்னாக்கா ஆல்வேஸ் ஸ்டே வித் ஜீசஸ், ஸ்டாண்ட் வித் ஜீசஸ், எண்ட் வித் ஜீசஸ். உங்க துவக்கமும் முடிவும் இயேசுவோடு கூட இருக்கட்டும். இந்த பவுண்டரிஸ் இல்லைனாக்கா சாத்தான் உங்களை ஏமாத்த முடியும். நீங்க வாழ்ந்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்களேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நிறைய இடங்கள்ல நாங்க நோ சொல்ல ஆரம்பிச்சோம், நிறைய இடங்கள்ல. ஏன்னா நம்ம நோ சொல்லலைனாக்கா நம்ம தாண்டி போயிடுவோம். ஐயோ, அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோ, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நமக்கு நாளைக்கு அவங்களோடு கூட ரிலேஷன்ஷிப் இருக்காத, உறவு இருக்காத, ஐயோ நம்ம எப்படி இவங்களை ஃபேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நாங்க பயந்ததே கிடையாது. எங்க வாழ்க்கையில பயந்ததே கிடையாது. அவங்களுக்காக இவங்களுக்காக யாருக்காக நாங்க பயந்ததில்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும், எங்களை ரட்சித்தவர் இயேசு, எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தவர் இயேசு. நாங்க யாராலையும் பெற்றுக்கொள்ளல. அதனால எங்களுக்கு போட்ட பவுண்டரிஸ நாங்க உடைக்கவே முடியாது. இந்த விசுவாசத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்குமே கர்த்தர் எப்போதுமே போதுமானவராக இருப்பார். மறக்காதீங்க, தயவு செய்து மறக்காதீங்க. எங்கேயாவது மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா, ராங் ரூட் ஆயிடுச்சுன்னா நிலைமையே மோசமாயிடும். நிலைமையே மோசமாயிடும். இஃப் யூ ஆர் அ பிலீவர், நீங்க ஒரு விசுவாசியா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா, கண்டிப்பாக இந்த பவுண்டரிஸ் உங்களுக்குள்ள இல்லைனாக்கா, மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுனாக்கா, ராங் ரூட் ஆயிடுச்சுனாக்கா எல்லாமே குழப்பமாயிடும். எல்லாமே குழப்பமாயிடும். நான் ஜபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் மாத்தி கொடுப்பாரு. நோ, உங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு உங்க பிள்ளைங்க கூட அப்படிப்பட்ட வாழ்க்கையில போகக்கூடாது. உங்க பிள்ளைங்க கூட பரவாயில்ல, என்ன இப்போ சாபம் தானே, சாபம் இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்குதுன்னு கேக்குறீங்களா? இல்ல, அந்த சாபத்தை உங்களுக்காகவே உங்க வாழ்க்கையில இருந்து கர்த்தர் தூக்கி போடுவாரு. இல்லைன்னா இரட்டத்தனையான சாபங்களை நம்ம வாங்கி கொள்ளுவோம். தயவு செய்து மிஸ்மேட்ச் பண்ணிக்காதீங்க. உங்களை நீங்க ஜெபிக்கிற ஆள் இல்ல, உங்க வாழ்க்கையில ஜெபம் இருக்குதா, உங்க வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறாரா, இயேசு இருக்கிறாரா, யூ ஸ்டார்டட் வித் ஜீசஸ். உங்க வாழ்க்கைய ஸ்டே வித் ஜீசஸ், எண்ட் வித் ஜீசஸ். உங்க வாழ்க்கைய மாத்திக்காதீங்க. அதன் பிறகு நமக்கு சொந்த பாரத்தை வருத்தத்தோடு நம்ம சுமந்து கொண்டு போவோங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை, பவுண்டரிஸ் இல்லாத வாழ்க்கை, எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கொள்ற வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னாக்கா, பாரத்தோடு நான் சுமந்து கொண்டு போற வாழ்க்கையா இருக்கும். விசுவாசிகள் கண்டிப்பாக பார்டர் லைனை கிராஸ் பண்ண கூடவே கூடாது. ஒரு பார்டர் லைன் போட்டு வைங்க. நான் வந்து எப்பொழுதுமே நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் சரி, எங்க பிள்ளைகளும் சரி, எல்லாருக்குமே சொல்லி வைக்கிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, எப்போதுமே நமக்காக வைத்திருக்கிற இந்த பார்டர் லைனை நம்ம தாண்டி போக கூடாது. இது எனக்கு கிடையாது, நோ, இதை நான் செய்ய மாட்டேன், இதுக்குள்ள நான் வரமாட்டேன். எல்லாருக்குமே தெரியணும் இவங்க அப்படிப்பட்டவங்க தான், இவங்க அப்படிதான் வாழ்வாங்க, இவங்க ஒத்து வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்கலாமா? என்னாலெல்லாம் போயிட்டு எதுவுமே செய்ய முடியாதுங்க. நான் யாரையும் உட்கார வச்சு இப்படி பூசிட்டு எல்லாம் நான் வர முடியாது. கையில பூசிட்டு, இப்படி பூசிட்டு, இங்க பூசிட்டு, அங்க பூசிட்டு என்னால வர முடியாதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் யாரையும் நான் தெய்வமா கொண்டாடுறதுனே கிடையாது. எனக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அந்த தெய்வம் நான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சிலுவையில அறைந்து மரித்து உயிர்த்தெழுந்த தேவனை மட்டும்தான் நான் வணங்குறேன். அந்த தேவனுக்காக இந்த பார்டர் லைன் நான் போட்டு வச்சிருக்கிறேன். வாழ்க்கையில வைராக்கியத்தோடு வாழ்ந்து பாருங்க. இப்படி ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு இப்படி வாழும் போது கர்த்தர் உங்களுக்காக எந்த சூழ்நிலையிலும் வைராக்கியமாக நிற்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்காக எங்க வேணாலும் நிற்பார். விசுவாசிகள் கண்டிப்பாக பார்டர் லைனை தாண்டாதீங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனையோ பார்டர் லைனை நம்ம வைத்திருக்கிறீங்க. இது எனக்கு இல்ல. இயேசு கிறிஸ்துவ வைராக்கியமா ஏற்றுக்கொண்டவங்களாம், வைராக்கியமா நிக்கிறவங்களா இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது எனக்கு இல்ல, இதை நான் செய்ய மாட்டேன், இதை தாண்டி நான் வரமாட்டேன்,
இந்த இந்த டைட்டில்குள்ள உங்களை வச்சிருக்கிறீங்கனாக்கா, ஏசப்பா உங்களை பார்த்து எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஏசப்பா அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்காகவே நிறைவேற்றி கொண்டே இருப்பார். ஆண்டவரே, ஏசப்பா நான் இதை செய்ய மாட்டேன், உங்களுக்காக நான் செய்ய மாட்டேன். நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எங்களுக்கு இன்விடேஷன்ஸ் வரும். நிறைய காரியங்களுக்கு எங்களை கூப்பிடுவாங்க. நிறைய காரியங்களுக்கு நாங்க ரொம்ப மிஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் நடக்கிற டைம்ல பாத்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்க்கு கூப்பிட்டாங்கனாக்கா நாங்க போக மாட்டோம். அவங்கள ஃபேஸ் பண்றதே கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அவங்கள நெக்ஸ்ட் டைம் நாங்க ஃபேஸ் பண்ணும்போது சொல்லுவோம், சாரி எங்களுக்கு மீட்டிங் இருந்தது, அதனால எங்களால வர முடியல, ப்ரேயர் இருந்துச்சு, அதனால நாங்க வர முடியல. பிரியமானவர்களே, இதை ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. விசுவாசிகளை வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. நான் பாவத்தை விட்டுட்டேன், நான் எப்படி வேணா வாழ்ந்துப்பேன், கர்த்தர் என்னை எப்படி வேணா மன்னிச்சிடுவாரு, நான் என்ன வேணா பண்ணிப்பேன், எப்படி வேணா நான் என் சத்தியத்தை மாத்திப்பேன், எப்படி வேணா நான் சாபத்துல இருந்து சாபம் தானே பரவாயில்ல வந்துகிட்டோமே நான் விட்டுருவேன். பிரியமானவர்களே, ப்ளீஸ் இஃப் யூ ஆர் அ பிலீவர், நீங்க ஒரு விசுவாசினாக்கா உங்களுக்குள்ள நீங்க சொல்ல வேண்டிய காரியம், இது எனக்கு கிடையாது, இதை நான் செய்ய மாட்டேன், இதை நான் தாண்டி வரமாட்டேன். இந்த வைராக்கியத்தோடு வாழ்ந்து பாருங்க. ஒருத்தரும் கர்த்தர் உங்களுக்காக வல்லமையா நிக்குவாரு பாருங்க. வல்லமையா ஒரு இடத்துல நிற்பாரு. ஏதாவது ஒரு பார்டர் லைனை போட்டு வைத்திருக்கிறோமா நம்ம இந்த சூழ்நிலையில? எங்க போட்டு வச்சிருக்கிறோம்? எந்த பார்டர் லைனை போட்டு வச்சிருக்கிறோம்? எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுப்பாங்க எங்க அம்மா அப்பா, ஒரு 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 தமாஷுக்கு கூட ஒரு பொய் பேசக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது, வேண்டாம் இதை வாங்கி சாப்பிடக்கூடாது, படைச்சதை எத்தனை வந்து நீ சாப்பிடக்கூடாது. நிறைய காரியங்கள் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த பார்டர் லைனை போட்டாங்க எங்களுக்கு. அந்த பார்டர் லைன் எங்க மைண்டுக்குள்ள இன்னமும் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இல்ல, நான் என் தேவனை மட்டும்தான் நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனுக்காக மட்டும்தான் நான் வாழ்வேன், நான் இப்படிதான் இருப்பேன். சோ எத்தனையோ பேருக்கு தைரியத்தோடு நம்ம சொல்ல முடியும், நோ ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் மை காட்னு சொல்ல முடியும். நோ, நான் இதை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியும். நோ, இது எனக்குரியது இல்லை என்று நம்ம சொல்ல முடியும். பவுண்டரிஸ் போட்டு வச்சவங்க அத்தனை பேருமே நோ சொல்ல முடியுங்க தைரியமா. நோ, யாருக்காகவும் பார்க்காதீங்க, நான் மாத்திப்பேன், நான் அவங்கள மாத்திடுவேன். சிலவங்க எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. என்ன பண்ணிப்பாங்கன்னா, அவங்கள இயேசுக்குள்ள கொண்டு வந்துருவேன், அவங்கள மனம் திரும்ப வச்சிருவேன். இல்ல, கிடையாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதையோ ஒண்ணுத்த டிலே பண்ணிட்டே இருக்கிறாருனாக்கா நல்லா யோசிங்க. ஒரு பவுண்டரிஸ் நீங்க போடல உங்க வாழ்க்கையில, உங்களை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தணும்னாக்கா கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு, நீ எனக்காக ஒரு பவுண்டரிஸ போடு. நோ சொல்ல ரெடியாரு சில காரியங்களுக்கு. நோ, ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் மை காட், ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் மை காட். நான் கர்த்தருக்காக நிக்கிறேன், நான் இதை செய்ய முடியாது, இது எனக்குரியது அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறாரு, இதைதான் எதிர்பார்க்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனசை நமக்கு எதிர்பார்க்கிறாரு. இந்த சடங்காச்சாரம் நான் கலந்து கொள்ள மாட்டேன், ஏன்னா இந்த சடங்காச்சாரத்துல நான் கலந்து கொள்ள மாட்டேன். ஐ எம் ப்ரீச்சிங் ஃபார் மை காட். நான் கர்த்தரை பத்தி பேசுற ஆளு, நான் கர்த்தருக்காக நிக்கிற ஆளு, அதனால நான் இந்த சடங்காச்சாரத்துல கலந்துக்கவே மாட்டேன் சொல்ல முடியுமா? இதுதான் பவுண்டரிஸ். இந்த பவுண்டரிஸை தான் கேட்கிறாரு கர்த்தர். திஸ் இஸ் மை டியூட்டி. அதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ். நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா நான் கர்த்தருக்காக நிக்கிறேன். இந்த வைராக்கியத்தை கர்த்தர் உங்களோட எதிர்பார்க்கிறாரு, நம்ம எல்லாருக்கிட்டுமே எதிர்பார்க்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த சாயங்கால வேலையில ஒரு வேலை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, டோன்ட் டேக் இட் கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப ஈஸி, நான் கடந்து போயிடுவேன், ஏசப்பா எனக்கு இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, என் கூட வராரு, என்னதானே எனக்கு சொல்றாரு, பயப்படாதுன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகுவாங்க, எல்லா சடங்காச்சாரத்தையும் செய்வாங்க. போயிட்டு இந்த கை ரேகை காட்டி கையில இது பார்த்துப்பாங்க, ஜோசியம் பார்த்துப்பாங்க, என்னென்ன செய்ய முடியுமோ. இப்பெல்லாம் ஏஐ கிட்ட உங்க பயோடேட்டா கொடுத்தா அதுவே ஜோசியம் பார்த்து சொல்லுதான், இதை பார்த்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ தவறுகள். பிரியமானவர்களே, தயவு செய்து நான் சொல்றேன், இந்த ஒவ்வொரு காரியத்திலையும் நான் ஒரு பவுண்டரியை போட்டே வைக்கணும் ஆண்டவருக்காக. இந்த பவுண்டரியை விட்டு நான் தாண்டவே முடியாது. ஏசப்பா, நான் உமக்காக வைராக்கியமா நிற்பேன், உங்களுடைய வார்த்தையை நான் பேசுறேன், நான் உமக்காக வைராக்கியமா நிற்பேன் ஆண்டவர் என்ற வைராக்கியத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட தேடி கொண்டிருக்கிறாரு. கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம்.